அமைச்சர் சேகர் பாபு இன்று செய்தியாளர்கள் சந்திப்பில் மாநகர பகுதிகளில் நாய்கள் மற்றும் மாடுகளால் ஏற்படும் பாதிப்புகள், இதுவரை மேற்கொள்ளப்பட்டுள்ள நடவடிக்கைகள் குறித்து விளக்கம் அளிக்க மாநகராட்சி ஆணையாளர் ராதாகிருஷ்ணனிடம் கேட்டுக்கொண்டார். கவனத்திற்கு கொண்டு சென்று அந்த பணியை எவ்வாறு தொடங்குவது, எத்தனை காலத்திற்குள் முடிப்பது, எங்கிருந்து நிதி என்பதையெல்லாம் மாண்புமிகு முதலமைச்சருடைய கவனத்திற்கு கொண்டு சென்று முடிவு செய்யப்பட்ட பிறகு அந்த பணிகள் மேற்கொள்ளப்படும். அமைச்சர் நேற்றைய தினம் விரிவான ஆய்வு மேற்கொண்டு அறிவுரை வழங்கியுள்ளார். மாடு நாய் குறித்து தொடர்ந்து பொதுமக்கள்கிட்ட இருந்து புகார்கள் வரும்போது ஏற்கனவே சில சட்டத்துக்கு உட்பட்டு நமக்கு கால்நடை மற்றும் கால்நடை துறை கீழே அனிமல் வெல்ஃபேர் போர்டோட சில விதிமுறைகள் இருக்கு. அதன் உட்பட்டு நம்ம ஆண்டொன்னுக்கு வேற எந்த மாநகராட்சியிலையும் 15,000க்கும் மேற்பட்ட தெருநாய்கள் பிடிக்கப்பட்டு கருத்தடை செய்யக்கூடிய நிகழ்வு அல்ல. சென்னை மாநகராட்சியில் தான் தொடங்கப்பட்டது. சென்னை மாநகராட்சியில் தான் நடந்துட்டு இருக்கோம். ஒரு 7 ஆண்டுல பண்றோம். அது பிளஸ் மாடுகள் 1117 மாடுகள் பிடித்து அதுல 43 லட்சம் ஃபைன் போட்டிருக்கோம். தொடர்ந்து அதுல கண்காணிப்பு தீவிரப்படுத்த சொல்லி மேயர் அமைச்சர்கள் எல்லாரும் சொல்லியிருக்காங்க. அதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.